இந்தியா பாகிஸ்தான் இடையே நடைபெற்ற போருக்கு தேவையான அனைத்து தொழில்நுட்பங்களையும் கருவிகளையும் வாங்கி கொடுத்தது மத்திய அரசுதான் என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ள கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்னைக்கு என்னமோ ராணுவ வீரர்களுக்கு ராணுவ வீரர்களுக்கு போர்லயா போய் இதுலயா போய் சண்டையா போட்டாங்க. இல்ல பாராட்ட வேண்டியது பாரத பிரதமர். அதை விட்டு ராணுவ வீரர்களுக்கு பாராட்டு தெரிவிச்சு திமுக என்ன நாடகம் ஆடுறாங்க பாருங்க. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பகல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். இதையடுத்து பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்களை இந்தியா தாக்கி அழித்தது. இதையடுத்து இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போர் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்தியாவும் பாகிஸ்தானும் சண்டை நிறுத்தத்திற்கு ஒப்புதல் கொள்வதாக அறிவித்தது. சண்டை நிறுத்தம் தொடர்பாக இரு நாடுகளும் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். இதற்கிடையே இந்திய ராணுவத்திற்கு மரியாதையை செலுத்தும் விதமாக சென்னையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் பிரம்மாண்டமான பேரணி நடைபெற்றது. இந்த நிலையில் இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு தான் திமுகவினர் நன்றி கூற வேண்டும் என்றும் இந்திய ராணுவத்திற்கு அல்ல என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ள கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ராணுவ வீரர்கள் என்ன எல்லையில் போய் சண்டையா போடுறாங்க, போருக்கு தேவையான தொழில்நுட்பங்களையும் கருவிகளையும் வாங்கி கொடுத்தது மத்திய அரசுதான். பாதுகாப்புத்துறை அமைச்சர், உள்துறை அமைச்சர் ஆகியோர் கேட்ட ஆயுதங்களையும் இந்திய பிரதமர் மோடிதான் வாங்கி கொடுத்தார். எனவே திமுகவினர் பிரதமர் மோடிக்கு தான் பாராட்ட வேண்டும். இவர்களின் நாடகத்தை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என செல்லூர் ராஜு தெரிவித்திருக்கிறார். ராணுவ வீரர்கள் எல்லையில் போய் சண்டை போட்டார்களா என்று செல்லூர் ராஜு பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்னைக்கு என்னமோ ராணுவ வீரர்களுக்கு ராணுவ வீரர்களுக்கு போர்லயா போய் இதுலயா போய் சண்டையா போட்டாங்க. இல்ல பாராட்ட வேண்டியது பாரத பிரதமர். அதை விட்டு ராணுவ வீரர்களுக்கு பாராட்டு தெரிவிச்சு திமுக என்ன நாடகம் ஆடுறாங்க பாருங்க. பாகிஸ்தானுக்கு பதிலடி தொடர்ந்து இந்தியா கொடுத்துக்கிட்டே இருக்கிறது எப்படி பாக்குறீங்க? உண்மையிலே வரவேற்கு ஒவ்வொரு இந்தியனும் பாரத பிரதமருக்கு நன்றி சொல்லணும், மத்திய அமைச்சர்களுக்கு நன்றி சொல்லணும். இந்த அனுபவம் சொல்றாங்க இல்லையா, வயதானவங்க, அந்த வயதானவங்க அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங்கா இருக்கட்டும், நம்ம உள்துறை அமைச்சர் அமித்ஷாவா இருக்கட்டும், இவங்களையெல்லாம் வச்சு இது பண்ற நம்முடைய பாரத பிரதமர் மோடிஜி அற்புதமான பணி. நேற்றைக்கு முன்தினம் நேற்றைய தினம் தூங்காம கண் விழித்து இந்த ராணுவ வீரர்களுடைய நடவடிக்கையை உன்னிப்பாக கவனிச்சிருக்காரு வீடியோ மூலமா. பாரத பிரதமர் இப்படி ஒரு பிரதமர் நாம பெற்றதுக்கு உண்மையிலேயே இந்திய மக்கள் பெருமைப்படணும், நம்ம பெருமைப்படுறோம். இந்த நிலையில் ராணுவ வீரர்கள் தொடர்பாக சர்ச்சையாக பேசியது தொடர்பாக செல்லூர் ராஜு விளக்கம் அளித்துள்ளார். இது தொடர்பாக அவரது எக்ஸ் தள பதிவில், செய்தியாளர்கள் சந்திப்பில் இரவு பகல் பார்க்காமல் நாட்டிற்காக பாடுபடும் நம்ம ராணுவ வீரர்களை மதிக்காமல் பேசியதாக எழுந்துள்ள சர்ச்சைக்கு பதிலளித்துள்ள செல்லூர் ராஜு, எங்கள் குடும்பமே முன்னாள் ராணுவ வீரர்களை கொண்டதுதான் என்றும் இந்தியாவின் முப்படைகளையும் இன்றும் நேற்றும் நாளை எப்பொழுதும் மதிக்கிறேன் என்றும் பதிவிட்டுள்ளார். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.